வணக்கம். இன்னைக்கு தோட்டத்து அப்டேட்ஸ் பார்த்துரலாமா? கீரைகள் வந்து அறுவடை ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலி ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. செடிகள்லாம் நட்டு அந்த செடிகள்லாம் குட்டி குட்டியா தான் இருக்கு. ஆனா பழைய கீரை விதைகள் வந்து விழுந்தது இல்லையா? அதெல்லாம் வந்து வளர்ந்து நல்லா வந்துடுச்சு. ஸோ ஒரு 2, 3 டேஸ் பேக் வந்து சிறுகீரை அறுவடை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பருப்பு கீரை அறுவடை பண்ணுறேன். அண்ட் ஒரு 2, 3 டேஸ் கேப் விட்டு மறுபடியும் மணத்தக்காளி கீரை அண்ட் இன்னொரு சைடு இருக்க பருப்பு கீரை இப்படி ஃபுல்லா கீரையை மட்டும் அறுவடை பண்ணி முடிச்சுட்டேன். ஏன்னா எதுக்காகன்னா யங்கா இருக்கும்போது கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு போட்டு கடைஞ்சாலும் சரி, கூட்டு வச்சாலும் சரி, பொரியல் எப்படி பண்ணாலும் வந்து கீரைலாம் வந்து செம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்தி. உங்களுக்கும் இடம் இருந்தால் கண்டிப்பாக வந்து கீரைகள் வளங்க. ஏன்னா வந்து மற்ற செடிகளுக்கெலாம் வந்து ரொம்ப பாதுகாப்பு தேவைப்படும். ஆனால் கீரை அப்படி இல்லை. ஜஸ்ட்டு விதையை தூவி விட்டால் ஒரு 15, 20 டேஸில் நல்லா வளர்ந்து ஒரு 1 மந்த்லேயே வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஈஸியாகவும் வளர்த்துக்கலாம். அண்ட் கெமிக்கல்ஸ் போடாமல் வளர்க்குறதுனால டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கீரை அறுவடையெல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் மற்ற செடிகள் நட்டதெல்லாம் வந்து கொடியாக படர்ற செடிகள் இல்லையா? அவரை, அதுக்கப்புறம் சுரைக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து கொடிகளாக படர்றதுனால அதுக்கு வந்து ஒரு கிளைம்ப் ஆகிறதுக்கு இங்கே வந்து பந்தல் போட முடியாதுன்றதுனால செவுத்துக்கு வந்து நாங்கள் வந்து வலை மாதிரி கட்டி அதுக்கு ஏற்றி விட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து ஜஸ்ட்டு கயிறு கயிறாக கட்டியிருந்தோம். அதுக்கு தான் வந்து ஏற்றி விட்டோம். இந்த வாட்டி நர்சரிக்கு போய் இதுக்கு நல்லா சூப்பராக வந்து வலை மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து கட்டி விட்டுருக்கோம். அண்ட் தென் இன்னும் சில செடிகள் இருக்குது. என்ன செடின்னா, இந்த வாட்டி போன வாட்டியும் போட்டிருந்தேன் கொத்தவரங்காய் செடி வரவே இல்லை. இந்த வாட்டியும் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன் கொத்தவரங்காய் செடி. அதாவது வருமான்னு தெரியல. அந்த வலையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் போட்டு கட்டி செடிகள்லாம் வந்து ஏற்றி விட்டேன். அந்த கொடியில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து பிடிச்சி ஏற்றி விட்டதுனால அப்படியும் இப்படியும் சாஞ்சு கிடந்தது. ஆனால் ஒரு 10, 15 நாள்லேயே வந்து அப்படியே சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு அதுவே வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. பார்க்குறதுக்கே வந்து தோட்டம் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு. அண்ட் என்னுடைய கொடி அவரை வந்து படர்ந்துட்டுருக்கு. ஆனால் செடி அவரையில் வந்து பூ வந்துடுச்சு. செடி அவரை வந்து ஒரு 60 நாள்லேயே பூ வந்துடுச்சு. குட்டி ஒயிட் கலரில் வரும். அது வந்து மொக்கு வந்திருக்கு. அதையும் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து நிறையா அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.